நம்ம வந்து பேசணும் நேத்து. சிஎஸ்கே கூட தான் வந்து ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் கூட ஃபார்முக்கு வருவாங்கன்னு. தலைவர் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. கடைசியா எப்போ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாருன்னு தெரியல. இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்கியிருக்காரு. பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ரொம்ப நல்லாவும் பேசினாரு கடைசியில. வான்கடையில அவருக்கு அவர் பேர்ல ஒரு ஸ்டாண்ட் வைக்க போறாங்க. அதை பத்தி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கலாம். ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட வரணும்னு. ஆமா ஸ்ரீராம், அவர் என்ன கால்குலேட்டடா பண்ணாருன்னா, எல்லா பாலும் அடிக்க பார்க்கல. ஒரு பால் 6, 4 வந்தாச்சுன்னா அவரோட எபிலிட்டிக்கு நின்னாலே 6 வரும். அவர் வந்து ஒரு 6 பால் கிரீஸ்ல நின்னாருன்னா ஒரு பால் 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. சோ டைம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு 6 அடிச்சாச்சுன்னா அடுத்தது சிங்கிள், ஒரு பவுண்டரி வந்தாச்சுன்னா அடுத்தது சிங்கிள். அவர் அந்த மோட்ல போயிட்டாரு. ஏன்னா அவர் எப்ப ரொம்ப ரொம்ப பெருசா அடிக்கணும், ஒண்ணு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்ப அடிக்கணும், அப்படி இல்லைன்னா டார்கெட் ரொம்ப பெருசா இருந்தா அடிக்கணும். இன்னைக்குதான் அது கரெக்டா ஏதுவா ஒரு டார்கெட்டா இருந்துச்சுல. இந்த மாதிரி ஒரு பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் ஃபார்முக்கு வரது கரெக்டான டார்கெட்டா தானே இருந்துச்சு. பெருசா பிரஷர் இல்லாத ஒரு கேம். நல்ல சிஎஸ்கே பவுலர்ஸ் நல்லா வாட்டமா போட்டு கொடுக்குறாங்க. பவுலிங் ரொட்டேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதனால வந்து வச்சு இது பண்ணிட்டாரு.